அருண். ஹாய் கோபி. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார். அந்த ரவுடிங்களை யார் அனுப்புனாங்களா? விசாரிச்சிங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மையை சொன்னானுங்களா? சொல்லிட்டான் அருண். உங்களை கொல்ல கூலிப்பட ஆளுங்களை அனுப்புனது வேற யாரும் இல்ல, வருணோட பெரியம்மா ராசம்மா தான். என்ன சொல்றீங்க கோபி? ராசம்மா என்னக்குள்ள ஆள் அனுப்புனாங்களா? என்னால் நம்பவே முடியல. நல்லா விசாரிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு வந்த இதே சந்தேகம் தான் எனக்கும் வந்தது. ஆனா அந்த ரவுடி ராசம்மா பணம் கொடுக்கறத அவன் செல்லுல போட்டோ பிடிச்சு வச்சிருக்கான். அதை நான் காப்பி பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சம் பாருங்க. இங்க பாருங்க. மச்சி, அந்த போனை கொடு. மச்சி, இவங்களை சும்மாவே விடக்கூடாது. முதல்ல குண்டா சட்டத்துல ஃபைல் பண்ணி இவங்களை உள்ள அனுப்பணும். ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு உன் உயிரை எடுக்கவே பிளான் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இரு ரம்யா. கோபி, ராசம்மாக்கு எனக்கும் பெருசா எந்த முன்விரோதமும் இல்லை. அப்புறம் எதுக்கு என்ன கொள்ள ஆள் அனுப்புறாங்க? உங்களால வருண் குடும்பத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கான். இதனால அவங்க குடும்ப சந்தோஷமே பறிப்போகுதான். நீங்க இருக்கிற வரைக்கும் அவங்களால நிம்மதியா இருக்க முடியலையா. அதனால உங்களை ஒரேடியா ஒழிச்சு கட்டணும்னு அடியாட்களை ஏற்பாடு பண்ணி உங்களை அடையாளமும் காட்டி பணமும் கொடுத்து விட்டுருக்காங்க. அக்கா, பிரியா சொன்ன 48 மணி நேரம் கேடு முடிய போகுது. ஒரே டென்ஷனா இருக்குக்கா எனக்கு. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? முடிஞ்சா முடிஞ்சிட்டு போகுது. அவளால என்ன பண்ணிட முடியும்? வரட்டும். என்னதான் பண்ற நம்மள. நான் உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் சொன்னேன். இப்ப அந்த 48 மணி நேரம் டைம் முடிஞ்சு போச்சு. நீங்களா சீட்டை விட்டு எழுந்திருக்கிறீங்களா இல்ல உங்களை எழுப்ப வைக்கட்டுமா? ஏண்டா பொண்டாட்டியை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா நீ? எனக்கு நீங்க பொண்டாட்டியை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க தான் தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க. நான் என்னடா தூண்டி விட்ட? அவ செய்யறதுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் அவ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. இல்லம்மா, மரியாதையா கம்பெனியை விட்டு கொடுங்கன்னு கேட்டப்போ முடியாதுன்னு சவால் விட்டீங்கல்ல, அந்த சவாலை ஏத்துக்கிட்டு இப்ப வந்து நிக்கிறா. அடியே, நான் மட்டும் உனக்கு மாமியாரா வந்திருந்தேன் வை, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். என் தங்கச்சி பாவம், அவளால முடியல. அதனாலதான் நீ ரொம்ப ஆட்டம் போடுற. பெரியம்மா, எல்லா பிரச்சனைக்கும் விதை போட்டதே நீங்க தான். குடும்பத்தை ரெண்டாக்கி விட்டுட்டு நடுப்புற நின்று நியாயம் பேசுறீங்கல்ல. உங்களை எப்ப எங்க அம்மா துரத்துறாங்களோ அப்பதான் அவங்களும் திருந்துவாங்க, எங்க பிரச்சனையும் தீரும். டேய், நீ இந்த பிரியா பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. வருண் என் பேச்ச கேட்கவும் இல்ல, அவர் மாறவும் இல்ல. எப்பவும் போலதான் இருக்காரு. இப்போ இந்த சீட்டை காலி பண்றீங்களா இல்லையா? என்ன செய்வ? என்னடி செய்வ? இந்த கம்பெனி லைசென்ஸ் என் பேர்ல இருக்கு. நான் லாயர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இந்த கம்பெனி என்னோடது. இப்ப மட்டும் நான் போலீஸ்க்கு போனேன்னு வையேன், உன்னை உள்ள தூக்கி வச்சிருவாங்க. லாயர் சார். எஸ் மேடம். சொல்லுடி, நீயா போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை உள்ள தூக்கி வைக்கட்டுமா? அதானே கேட்டேன். என்ன இந்த பொண்ணு நம்மள காமெடி பீஸ் மாதிரி பாக்குறா? பாக்குற பார்வையை பார்த்தா நம்மள ஜெயிச்சிருவா போல இருக்கு.
இந்த பொண்ணை பார்த்தா பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரியே இருக்கா. பேசாம கட்சி மாதிரி இந்த பொண்ணுக்காக வாதாடுவோமா? அத்தை, நாங்களும் லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். கீதாமா, இங்க எங்கேயாவது பாத்ரூம் இருக்கு? நேரம் கெட்ட நேரத்துல பாத்ரூம் அது இதுன்னு கேட்டுக்கிட்டு யோ எங்க ப்ராப்ளத்தை எல்லாம் முடிச்சிட்டு போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இல்லம்மா, ரொம்ப அவசரம். ஒரு அவசரமும் இல்ல. என்ன அவசரம் இருந்தாலும் உட்கார்ந்து முடிச்சிட்டு போங்க. லாயர் சார், ஆ? என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல்ஸ் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. இந்த கட்டடம் என் புருஷனுக்கு சொந்தமானது. இது வருண் பேர்ல இருக்கு. அவர் பேர்ல இருக்கிற சொத்துக்கான பத்திரமும் இருக்கு. அவர் பேர்ல இருக்கிற இபி கார்டு, அவர் பேர்ல இருக்கிற பில்டிங் டாக்ஸ், குடிநீர் வரி, கழிவுநீர் வரி, எல்லா வரியும் அவர் பேர்ல தான் இருக்கு. இவங்க பேர்ல வெறும் தொழில் செய்யறதுக்கான லைசன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த லைசன்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. நாங்க வேற லைசன்ஸ் அப்ளை பண்ணி என் புருஷன் பேர்ல வாங்கிக்கிறேன். பாருங்க. கரெக்ட், கரெக்டா சொன்னீங்க. நியாயம் உங்க பக்கம் தான் இருக்கு. யோ, நேத்து நியாயம் எங்க பக்கம் இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு அவங்க பக்கம் இருக்குன்னு சொல்ற. கரெக்ட். நேத்து நியாயம் உங்க பக்கம் இருந்தது, இன்னைக்கு அவங்க பக்கம்ல இருக்கு. யோ, நீ எங்களுக்கு லாயரா அவங்களுக்கு லாயரா? அக்கோ, எங்க இருந்து புடிச்சிட்டு வந்த இந்த ஆளு? கோர்ட்டுக்கு முன்ன பின்ன போயிருக்காரோ? ஏய், கோயம்புத்தூர்ல இவர்தான் நிறைய கேஸ் டீல் பண்ணியிருக்காரு. நிறைய கேஸ்ல ஜெயிச்சிருக்காரு. ஆமா, ஜெயிச்சிட்டாரு. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காரு. யாரு 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 லூசு? யாரு யாரு? இங்க பாருங்கம்மா, இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவரை கம்பெனி சேர்ல உட்கார வச்சு அழகு பாக்குறத விட்டுட்டு மருமகளோட சண்டை போட்டுக்கிட்டு மகனோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொன்னா எப்படிமா? இந்த உண்மையெல்லாம் சொன்னா நான் லூசு. என்ன, நான் லூசா? அத்தை, இப்ப கூட ஒண்ணும் ஆகல. வருண் அந்த சேர்ல உட்கார வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சதா அர்த்தம். இப்போ யாரு ஜெயிச்சா யாரு தோத்தாங்கிறது முக்கியம் இல்ல. வருணை ஜெயிக்க வைக்கணும். அப்பதான் ஒரு தாயா உங்களுக்கு மரியாதை, ஒரு பொண்டாட்டிய எனக்கும் மரியாதை. அந்த சேர்ல வருணை உட்கார வச்சு வருணை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. யோ, எந்திரியா எந்திரியா. அதை வச்சுட்டு போ. என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நீ நல்லாவே இருக்க மாட்ட. தள்ளிடி. வாங்க வருண். தேங்க்ஸ் பிரியா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க சொல்றீங்க? உண்மையா தேங்க்ஸ் சொல்லணும்னா யாருக்கு தெரியுமா சொல்லணும்? அத்தைக்கு தான் சொல்லணும். பஸ் ஸ்டாண்ட்ல செருப்பால் அடி வாங்கடா. நான் 5 நாளா ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பயமா இருக்கு. நான் பாவம் அந்த பையன் சரி அடி வேணாம். நம்ம ஆசைப்பட்டது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. அவள்தான். அப்புறம் நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க கேட்கணும். இந்த கம்பெனிய அத்தையோட பேர்லயே நாம நடத்தணும். வேற யார் பேருக்கும் மாத்த வேண்டாம். அவங்களை எதிர்த்து சவால் விட்டு நாம இந்த கம்பெனியை வாங்கிட்டோன்னு ஒரு நிமிஷமும் நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க இந்த கம்பெனியை ஆரம்பிக்கும் போது அம்மா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க பேர்ல ஆரம்பிச்சா இந்த கம்பெனி அமோகமா போகும்னு தானே? அதே மாதிரி அவங்க பேர்லயே லைசன்ஸ் இருக்கட்டும். அவங்க பேர்லயே இந்த கம்பெனியை நம்ம ரன் பண்ணலாம். அதுதான் நாம அவங்களுக்கு செய்யற நன்றி கடன். அத்தையோட ஆசீர்வாதம் நம்ம 2 பேருக்கும் எப்பவுமே வேணும். உன் உயர்ந்த பண்புக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல பிரியா. ஆனா எங்க அம்மா தான் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா சீக்கிரமாவே உன்னை புரிஞ்சுக்குவாங்க பிரியா.
ச்சே, அந்த பிரியாவை சாதாரணமா நினைச்சது ரொம்ப தப்பா போச்சு. ரொம்ப திறமையா ஆபீஸ புடுங்கிட்டாளே. இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த ஒரே காரணத்துக்காக அந்த பிரியாவை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போறான் பாரு. அதான்க்கா எனக்கும் ஆத்திரமா இருக்கு. ஆபீஸ காரணமா வச்சு வருணை எப்படியாவது என் பக்கம் இழுத்துடலான்னு நினைச்சேன். கடைசியில் அது நடக்காம போயிடுச்சே. நானா ஆபீஸ் நிர்வாகத்தை வருண் கிட்ட கொடுத்திருந்தாலாவது சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா இந்த பிரியா என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சு வருண் கிட்ட கொடுத்துட்டாளே. அது நினைச்சாலே அப்படியே கோவமா வருதுக்கா எனக்கு. இத பாரு கீதா, இந்த நேரத்துல நாம கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நல்லா நிதானமா யோசிச்சு ஏதாவது பண்ணணும். இதுக்கு மேல என்னத்தக்கா பண்றது? நல்லா யோசிச்சு தானே வக்கீல வச்சு மூவ் பண்ணோம். ஏதாச்சும் நடந்துச்சா? ஆபீஸும் வருணும் என் கைவிட்டு போனதுதான் மிச்சம். அதுக்காக நம்ம முயற்சி பண்றதை விட்டுற முடியுமா? எப்படியாவது அந்த பிரியா கிட்ட இருந்து வருணை பிரிச்சு நம்ம பக்கம் இழுத்தே ஆகணும். இல்லைன்னா அவமானம் நமக்கு தான். எப்படிக்கா பிரிக்கிறது? எனக்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குதுக்கா. இத பாரு கீதா, இனிமேல நம்ம வருண் பிரியா விஷயத்துல கோவப்பட்டோன்னு வை, எதுவும் நமக்கு சாதகமா நடக்காது. அதனால நான் சொல்றத கேளு. பேசாம பணிஞ்சு போயிடு. என்னக்கா சொல்ற? பணிஞ்சு போணுமா நானு? அதுவும் பிரியா கிட்ட? நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவகிட்ட மண்டி போட சொல்றியா என்ன? அது நடக்காதுக்கா. உன்னை யார் நிஜமா பணிஞ்சு போக சொன்னா? பணிஞ்சு போற மாதிரி நடிக்க வேண்டியதானே? முடியாதுக்கா. என்னால எல்லாம் அப்படியெல்லாம் நடிக்க முடியாது. ஏன் முடியாது? உன்னை தோக்கடிச்ச பிரியாவ நீ தோக்கடிக்கணும்னு நினைச்சேன்னா, உன் பையனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போன பிரியாவ நீ அழ வைக்கணும்னு நினைச்சேன்னா, வேற வழியே இல்ல. நீ பணிச்சு போற மாதிரி நடிச்சுதான் ஆகணும். கீதா, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும்னு சொல்ற மாதிரி நீ அந்த பிரியாவை நடிச்சுதான் ஏமாத்தணும். அதனால நீ முதல் வேலையா என்ன பண்ற? பிரியாவையும் வருணையும் பார்த்து, நாங்க இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி ஓன்னு அழுது ஒப்பாரி வையி, மன்னிப்பு கேளு. உன் அழுகையும் மன்னிப்பையும் பார்த்து அவ கண்டிப்பா உணருவா. நீ நடிச்சத உண்மையை நினைச்சு கண்டிப்பா வருணும் பிரியாவும் மனசு மாறுவாங்க. உன் கூட சேர்ந்து இருக்க ஒத்துக்கிட்டு இங்கேயே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் கூட இருந்தே குழி பறிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருவோம். அக்கா, இதெல்லாம் சரியா வருமா? நாம நடிக்கிறோம்னு தெரிஞ்சா வருண் நிச்சயமா வரவே மாட்டான்க்கா. நடிக்கிறோம் தெரிஞ்சாதானடி வரமாட்டான். நான் மனசு மாறிட்டேன்டா மகனேன்னு கால்ல விழுந்து கத்தி சத்தியம் பண்ணு. நானும் உனக்கு ஏத்த மாதிரியே ஜால்ரா தட்டுறேன். கண்டிப்பா உன் கூட வந்துருவாமா. கூடவே பிரியாவும் வந்துருவா. அதுக்கப்புறம் பாரு, நம்ப வச்சு கழுத்து இருக்கிற வேலைய பார்த்து பிரியாவை துரத்தி விட்டுட்டு நம்ம அண்ணன் பொண்ணு கலாவதிய வருணுக்கு கட்டி வச்சிட வேண்டியதான். ஆண்டி, ஆண்டி, ஆண்டி. இவனா கஞ்சி போட்ட சட்டை மாதிரி அப்படியே வெறப்பா வந்து நிக்கிறானே. காசை வாங்கிட்டு அந்த பயலுக இவனை ஒழுங்கா அடிக்கலையா? என்னப்பா, எதுக்கு இங்க வந்திருக்க? கீதா இல்ல, போ. நான் கீதா ஆண்டிய பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? என்ன பார்க்கணுமா? இதான் பார்த்துட்டேல, போ. இல்ல இல்ல, உங்களை லாக்அப் குள்ள வச்சு அழகு பார்க்கணும்னு வந்திருக்கேன். என்ன இது லாக் கப் ஹேண்ட் கப்னு சொல்ற? எனக்கு நான் குடிக்கிற டீ கப்பை தவிர வேற எதுவும் தெரியாதுப்பா. அப்படியா? இப்போ எல்லாம் தெரியும் பாருங்க. இன்ஸ்பெக்டர், கோபியா? வா மகனே, வா. அதான் வந்துட்டனே. உங்க கையில விலங்கு மாட்டி கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன்.
விலங்கா? பொன் விலங்கா பூ விலங்கா? கைவிலங்கு. என்னப்பா இது? என்னென்னமா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. போதும் ஆன்ட்டி நீங்க நினைச்சது. மிஸ்டர் அருண, நீங்க கூலிப்படையை ஏவி கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்கீங்க. அந்த குற்றத்துக்காக உங்களை நான் கைது பண்ண வந்திருக்கேன். நீங்க அனுப்புன கூலிப்படை ஆளுங்களை அருண் புடிச்சு கொடுத்துட்டாரு. அவனை கவனிக்கிற முறையில கவனிச்சதுல அருணை கொலை பண்றதுக்கு நீங்க தான் அவனை ஏவி விட்டீங்கன்னு சொன்னான். அதை வாக்குமூலமாவும் வாங்கியாச்சு, எஃப்ஐஆரும் போட்டாச்சு. இப்ப நீங்க முரண்டு பிடிக்காம என் கூட ஸ்டேஷனுக்கு வாங்க. ஆண்டி, இதுக்கு மேலே நீங்க உண்மையை மறைச்சு தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க. உண்மையை உங்க வாயாலே ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை மன்னிக்க தயாரா இருக்கேன். உங்களால நான் பாதிக்கப்பட்டிருந்தா கூட உங்களை மன்னிக்க நான் தயாரா இருக்கேன். உண்மையை ஒத்துக்கோங்க. ஆமா, நான் தான் ஆள் அனுப்பி உன்னை அடிக்க சொன்னேன். உன்னால இந்த குடும்ப நிம்மதி போச்சுன்னு கீதா புலம்பிட்டு இருந்தா. அதை பார்க்கறதுக்கு பொறுக்க முடியாமதான் நான் தான் அப்படி செஞ்சேன். போதுமா, உண்மையை உங்க வாயால ஒத்துக்கிட்டதே போதும். உங்களை நான் இப்ப அரெஸ்ட் பண்றேன். என்ன கோபி, அருண் தான் என்ன மன்னிக்கிறேன்னு சொன்னானே, நீ என்னடா கைது பண்றேன்னு சொல்ற? மன்னிக்கிறது அருணோட உரிமை, தண்டிக்கிறது சட்டத்தோட கடமை. கான்ஸ்டபிள். எஸ் சார். இந்த அம்மாவை கைது பண்ணி அழைச்சிட்டு போங்க. சரிங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், ராசம்மாவை அரெஸ்ட் பண்ண வேண்டாம். இவங்களை ஜெயிலில் போடணுன்னு என்னோட நோக்கம் இல்லை. செஞ்ச தவிர உணர்ந்து இவங்க திருந்திட்டாலே போதும். ப்ளீஸ் எனக்காக விட்டுருங்க. சாரி அருண், இவங்களை மன்னிக்கிறது வேணா உங்க பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா சட்டம் குற்றவாளிகளை மன்னிக்கிறது இல்ல, தண்டிச்சே திருத்தும். கான்ஸ்டபிள், இவங்க முதல்ல கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் இருப்பா, என் தங்கச்சி கீதா வந்துட்டோம். அவ வந்தா வக்கீல வச்சு என்ன ஜாமீன்ல எடுப்பா. கொஞ்சம் அவகாசம் கூட கொடுக்காம நீ பாட்டுக்கு என்ன அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னா என்னப்பா அர்த்தம்? கீதா வந்துட்டுமே, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. கீதா அம்மா வந்து என்ன பண்றாங்களோ பண்ணட்டும், நீங்க முதல்ல எங்க கூட வாங்க. ஓகே சார். என்ன கோபி இது? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீ புரிஞ்சுக்க மாட்டியா? தயவு செஞ்சு முரண்டு பிடிக்காம வாங்க. வேண்டாம் கோபி. மத்ததெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம். இது நீங்க பண்ணுமா? சும்மா இருங்க மிஸ்டர் அருண், சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. கோபி இது நல்லா இல்ல, கீதா வரட்டும் சொல்றேன் இல்ல. நல்லா இருக்கு நல்லா இல்ல அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம். வாங்கம்மா வாங்க. போங்க. பிரியா, வா ரம்யா. ரம்யா வா வா. என்ன ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிற? நீ மட்டும் தான் வந்தியா? அருணும் கூட வரல? இல்ல பிரியா, அவர் வரல. அவர் அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. ஏன் ஏதோ மாதிரி விரக்தியா பேசுற? அருணுக்கும் உனக்கும் சண்டையா? சேச்சே, அதெல்லாம் இல்ல. வேற என்ன? அருண் உன்னை சரியா கவனிக்கலையா? அந்த விஷயத்துல நான் அருணை குறை சொல்லவே முடியாது. என் கையில காயம் ஆனதுனால என்ன ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாரு. ரொம்ப கண்ணியமா எனக்கு பணிவிட பண்ணாரு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரும் நர்ஸும் எப்படி என்ன பாத்துப்பாங்களோ அதை விட மேலா ஒரு தாய் தாம் மகளை பாத்துக்கிற மாதிரி என்ன பாத்துக்கிட்டாரு. என்னை குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி விடுறது, தலைவாரி விடுறது, வாக்கிங் கூட்டிட்டு போறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, என்னை தூங்க வைக்கிறதுன்னு இப்படி எல்லா வேலையும் அவரே பாத்துக்கிட்டாரு. இதெல்லாம் என் மனசை விட்டு எப்பவுமே மறையாத. என் கையில ஏற்பட்ட காயம் கூட எனக்கு வலிக்காம பாத்துக்கிட்டாருன்னா பாத்துக்கோயேன். அப்புறம் ஏன் ரம்யா கவலையா பேசுற? இவ்ளோ அன்பு காட்டுற அருண் என் மனச புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. கல்யாண பேச்சு எடுத்தாலே என்கிட்ட இருந்து விலகி விலகி போறாரு. பிரியா, அருணை நான் மனசார நேசிக்கிறேன். அருண் இல்லாம என் வாழ்க்கையில வேற ஒருத்தரை நினைச்சு கூட பார்க்க முடியாத. என் அம்மா ஒரு பக்கம் எனக்கு அமெரிக்கால மாப்பிள்ளைய பார்த்து வச்சுட்டு அங்கேயே வந்து செட்டில் ஆயிடுன்னு சொல்றாங்க. அருணை நான் மனசுல நினைச்சுக்கிட்ட இன்னொருத்தர் கூட நான் எப்படி வாழ முடியும்? இல்ல என் வாழ்க்கை தான் நல்லா அமையுமா? மறுபடியும் என் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நல்ல முடிவை நான் சொல்லியே ஆகணும். இந்த நேரத்துல என் மனசையும் என் சூழ்நிலையும் கூட அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. என் வாழ்க்கைய பத்தி
எனக்கு பயமாவும் குழப்பமாவும் இருக்கு பிரியா. யாருக்கும் தெரியாம எங்கேயாவது ஓடிடலாமான் இருக்கு. எங்கேயாவது ஓடி போயிட்டா மட்டும் நிம்மதியா இருந்துட முடியுமா? எனக்கு நிம்மதி இருக்கோ இல்லையோ என் பிரச்சனை என்னோட போயிடும். ஆரம்பத்துல ஃப்ரெண்டா தான் பழக ஆரம்பிச்சேன். பழக பழக அது காதலா மாறிடுச்சு. யார்கிட்டயாவது என் மனசுல இருக்க விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் உன்கிட்ட மனசு விட்டு சொல்லிட்டேன். நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத ரம்யா. அருணுக்கும் உனக்கும் நிச்சயம் கல்யாணம் நடக்கும். அருணை எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் தைரியமா இரு. லவ்வ பத்தியும் லவ்ல இருக்க சந்தோஷத்தை பத்தியும் அதுல இருக்கிற வலிய பத்தியும் நான் உனக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்ல. ஆனா அருணை நான் லவ் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், அருண் இல்லாத வாழ்க்கைய என்னால ஒரு நிமிஷம் கூட யோசிக்க முடியாத. ப்ளீஸ் பிரியா. இப்பதானே சொன்ன, தைரியமா இருன்னு. நீ டென்ஷன் ஆகாத. உன்னையும் அருணையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. தேங்க்யூ so மச்.